வணக்கம் நண்பர்களே. நெய்னாரின் உணர்வுகள் கவிதை கணச்சனல்ல. இன்றைய கவிதை காதல். வழக்கமாக என்னை உயிர் என்று தானே சொல்வாய், இப்போது ஏன் அப்படி சொல்லவில்லை என்கிறாள். அதற்கு அவன் பதில் இப்படி வருகிறது. வாங்க கேட்கலாம். வழக்கமாக என்னை உயிர் என்று தானே சொல்வாய், இப்போது ஏன் அப்படி சொல்லவில்லை என்கிறாய். அறியாத பருவத்தில் தெரியாமல் சொன்னதை இன்னுமா நம்புகிறாய்? நீ எப்படி என் உயிராக முடியும்? என் உடலோடு ஒட்டியிருக்கும் உயிருக்கும் என் உணர்வோடு கலந்துவிட்ட உனக்கும் வித்தியாசம் தெரியாதவனா நான்? என் உடலோடு ஒட்டியிருக்கும் உயிருக்கும் என் உணர்வோடு கலந்துவிட்ட உனக்கும் வித்தியாசம் தெரியாதவனா நான்? அடி என் செல்லம்மா, என் உயிரை விட அதிகமாக உன்னை நேசிப்பதால் எப்படி சொல்வேன் நீ என் உயிர் என்று? என் உயிரை விட அதிகமாக உன்னை நான் நேசிப்பதால் எப்படி சொல்வேன் நீ என் உயிர் என்று? என் கனவுகளையும் கற்பனைகளையும் கூட சிலாகித்து ரசிப்பாய். என் மகிழ்ச்சி முதல் என் கோபம் வரை பாரபட்சமின்றி நேசிப்பவளாயிற்றே நீ. என் உடலை மட்டுமே நேசிக்கும், என் உடலை மட்டுமே நேசிக்கும் இந்த உயிரை நீ என்று எப்படி சொல்வேன்? கண்ணுக்கு புலப்படாத உயிர் என் உணர்வுகளை வேண்டுமானால் பிரசவிக்கலாம். கண்ணுக்கு புலப்படாத உயிர் என் உணர்வுகளை வேண்டுமானால் பிரசவிக்கலாம். தொட்டு தூக்கி உறவாடி மகிழும் உன் விழுகளுக்கு ஈடாகுமா என் உயிர்? எப்படி சொல்வேன் நீ என் உயிர் என்று? தொட்டு தூக்கி உறவாடி மகிழும் உன் விழிகளுக்கு ஈடாகுமா என் உயிர்? எப்படி சொல்வேன் நீ என் உயிர் என்று? என்னை விட்டு பிரியாத உன் நினைவுகளே காலத்துக்கும் அழியாத கவிதை எழுதும்போது, என்னை விட்டு பிரியாத உன் நினைவுகளே காலத்துக்கும் அழியாத கவிதை எழுதும்போது, உறுதி என்பது இல்லாமல் எந்த நிமிடமும் என்னை விட்டு பிரிய போகும் இந்த உயிரை நீ என்று எப்படி சொல்வேன்? என்னை விட்டு உயிர் போகலாம், நீ எப்படி போவாய்? நான் நீண்ட உறக்கத்திலிருந்து எழும்போது உன்னையும் எழுப்புவார்கள். அடம்பிடிக்கும் என் மனமும் உன்னை படமெடுக்கும் என் விழியும் இறைவன் அறியாததா? அடம்பிடிக்கும் என் மனமும் உன்னை படமெடுக்கும் என் விழியும் இறைவன் அறியாததா? மறுமையிலும் வாழ என் செல்லம்மா, என்னோடு நீ இல்லாமல் எப்படி? வணக்கம். இந்த கவிதை பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனல் வளர உதவியாக இருக்கும். நன்றி.